அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, போன வீடியோவில் வந்து நான் சிப்பியை பற்றி போட்டிருப்பேன். ஆனால் என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. மேலே ஒரு சவுண்டாக இருந்ததுனால என்னால் ஆடியோ கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் வந்து சிப்பியை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்க்கலாமா? இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? சிப்பியை வளர்க்கலாம் டிசைட் பண்ணப்போ எல்லார் வீட்லேயும் சொல்கிற மாதிரி தான், வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டில் பேசி ஓகே பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே சிப்பி வந்து வீட்டுக்கு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. தூக்கமே வரல, எப்போ வரும்ன்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாளைக்கு மார்னிங் வரப்போகுதுன்றப்போ முன்னாடி நாள் நைட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ அடுத்த நாள் மார்னிங் 7 o'clock வந்தான். அப்போ தான் வீட்டுக்கு கொண்டு வரப்போ ஒரு ரெட் கலர் பேஸ்கெட்டில் உள்ளே ஒரு டவல் போட்டு அதில் சிப்பி வச்சுருந்தான். உட்காந்துட்டு இருந்தான். நாங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப சிப்பி உட்காந்துட்டு இருந்தான். உட்காந்து இப்படி எல்லாரையும் மேலே பார்த்துட்டு இருந்தான். எடுத்து வெளில வச்சதுக்கப்புறம் சும்மா எல்லா இடத்தையும் போய் ஸ்மெல் பண்ணோம்ல. நார்மலாக டாக்ஸ் வந்து ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோன்னா போயிட்டு அப்படியே எல்லா இடத்தையும் போய் ஸ்மெல் பண்ணோம்ல வீட்டை, அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அவங்க அம்மா கூட இருந்திருக்கும். அதுக்கப்புறம் குட்டியாக எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் தனியாக இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணோம்ல, தனியாக இருக்க மாதிரி அப்படி இருந்துச்சு. ஸோ எல்லா இடத்தையும் போய் மோந்து பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு இடத்துல மார்க் பண்ணான் சிப்பி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஓரளவுக்கு ஓகேவாகிட்டான். அவனுக்கு இந்த இடம் ஓகே, சரி இது நம்ம இடம் தான் அப்படின்ற ஃபீல் வந்துடுச்சு அவன் பிளேஸ்லாம் மார்க் பண்ணக்கப்புறம். அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் தூக்கி விளையாட ஆரம்பித்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்கவே. வந்து சிப்பி எப்படி ரொம்ப குட்டியாக இப்போ எப்படி பெருசாக இருக்கான். அந்த ஃப்ரண்ட்டில் ஃபேஸ்லாம் வந்து நீட்டமாக இருக்குது. அப்போ அப்படிலாம் கிடையாது, ஒரு மாதிரி சப்பையாக இருப்பான். நான் அந்த ஃபோட்டோ கூட இப்போ இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். மூக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி உள்ள சப்பையான மாதிரி பார்க்கவே ரொம்ப, இப்போ நார்மலாக நம்ம நாட்டு நாயெல்லாம் குட்டி போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சிப்பி பாறை நாயின்றதுக்கு எந்த இதுவுமே இல்லை. நார்மலாக இருக்க குட்டி மாதிரியே தான் இருந்தான். பார்க்கவே ஆனால் ரொம்ப பாவமான மூஞ்சி வச்சுட்டு, இப்பயும் பாவமான மூஞ்சி தான், அப்போ இன்னும் கொஞ்சம் பாவமான மூஞ்சி மாதிரி இருக்கும். ஃபேஸில் இப்போ எப்படி ஃபேஸில் வந்து இந்த நோஸ் கிட்ட மட்டும் பிளாக் இருக்குது. அப்போ வந்து நோஸ் ஃபுல்லாகவே பிளாக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வளர அந்த பின்னாடி இருக்க அந்த ப்ரௌன் ஸ்கின் வந்து மேலே வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு டாக் எடுத்தால் என்னென்னலாம் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. அந்த காலர்லாம் போடுறது, ரோப்லாம் வாங்குறது எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலான்றதுக்காக கூப்பிட்டு வந்தோம். சரி சும்மா இந்த ரோப்பை இதெல்லாம் போட்டு எடுக்கலான்றதுக்காக ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். செம்ம காமெடியாக இருப்பான். இப்போ எப்படி இருக்கானோ அப்படியே ஆப்போசிட். அப்போ ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப குட்டியாக இருந்தான். இந்த ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்க செம்ம காமெடியாக இருந்தான். அவன் பண்ணுற அந்த ரியாக்ஷன்ஸு அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். அதோட வீடியோலாம் இருந்தாலும் ஆட் பண்ணுறேன் இதில் பாருங்கள். வந்தப்போ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இது வெறும் பால் மட்டும் கொடுத்தோம் சாப்பிட்றதுக்கு. ஆனால் பால் குடித்தா அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடல. சரி ஒரு வேளை புதுசாக இருக்கிற இடம் அதனால் வந்து சாப்பிடல போல், அதோட அம்மா கிட்டேருந்து பிரித்து கொண்டு வந்துட்டோம் அதனால் சாப்பிடல போலன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டும் சாப்பிடல. அடுத்த நாள் மார்னிங் பால் வச்சோம், அது சாப்பிட்டான். அடுத்த நாள் ஆஃப்டர்நூனும் சாப்பிடல. அப்புறம் அந்த நைட்டு சாப்பிட்லையா, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பால் குடித்தான். ஆனால் வந்து ஆஃப்டர்நூனும் சாப்பிடல. எங்களுக்கு இந்த 3 நாள் அவன் சாப்பிட்லன்றதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாமே கொடுத்து பார்த்தோம். தயிர் சாதம் கொடுத்து பார்த்தோம், பாலில் சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்து பார்த்தோம், சாப்பிடல. அப்புறம் சரி சில டாக்லாம் வந்து பிஸ்கெட் நல்லா சாப்பிட்டோம். சரி அதனால் ஒரே ஒரு பிஸ்கெட் மட்டும் ஃபுல்லாக உடச்சி அந்த பால் சாதத்துலேயும் மேலே வச்சு பார்த்தோம். அப்பயும் அந்த பிஸ்கெட் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டான். சரி என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. நாங்களும் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டோம். எல்லாமே கொடுத்து பார்த்துட்டோம், தயிர் சாதம், பால் சாதம். டாக் வாங்கினா என்ன பண்ணுவோம், மெயினாக அந்த பேபியாக இருக்கப்போ என்ன பண்ணுவோமோ அது எல்லாம் பண்ணிட்டோம். அவன் சாப்பிடல. வெறும் மில்க் மட்டும் ஆனால் குடிச்சிட்டு இருந்தான். ஆனால் சாப்பாடு எதுவுமே சாப்பிடல. என்ன பண்ணுறதுன்னு தெரில எங்களுக்கு. சரி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்ற யோசிக்கிறப்ப நான்வெஜ் தான். சரி நான்வெஜ்ஜில் எதாவது ட்ரை பண்ணி பார்ப்போன்றதுனால சிக்கன்லாம் கொடுக்கக்கூடாது. அப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல, குட்டியாக இருக்க டாக்ஸ்க்கு அது கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல. சரின்னு சொல்லிட்டு ஒரு பாயில்டு எக் கொடுத்து பார்ப்போன்றதுக்காக ஒரு பாயில்டு எக் பாதியாக கட் பண்ணி வச்சு பார்த்தோம். வச்ச உடனே ஒரு 3 to 5 seconds எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான்.
சரி அப்போ இன்னொரு எக்கையும் வைப்போம். ஐயோ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அந்த ஹாஃப் எக்கையும் வச்சு அதையும் 4 செகண்ட்ஸில் சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஆனால் அந்த வந்த 3 நாள் சாப்பாடே சாப்பிடல, வெறும் பால் மட்டும் தான் குடிக்குது, தண்ணி மட்டும் தான் குடிக்குதுன்றப்ப நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டோம். அப்புறம் இந்த முட்டை மேட்ரு தெரிஞ்சோடனே ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு. ஆனால் உடனே டாகுக்கு வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஒல்லியாக வர மாதிரி. இப்பயும் சிப்பிக்கு எலும்பு தெரியும், ஆனால் அப்போ வந்து சாப்பிட்லன்னு இருக்கப்ப அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, கொஞ்சம் மெலிஞ்சு போகிற மாதிரி அந்த மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போக போக சிப்பிக்கு அந்த சிட்டு ட்ரைனிங்கு, அப்புறம் பார்க்கு, அதுக்கப்புறம் டவுனு, அப்புறம் கீழே படுக்கிறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் அப்போ ஓரளவுக்கு கேட்டான், இப்போ தான் கொஞ்சம் மதிக்க மாட்டேறான். ஆனால் இப்பயும் சில டைம் நம்ம கொஞ்சம் கோபமாக சொல்கிறோன்னா அவனுக்கு தெரியும், அப்போ கேட்பான். டாகுக்கெலாம் வந்து அந்த 3 to 4 months இருக்குல்ல, அந்த டைம் ட்ரெயின் பண்ணால் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அது அவங்க கடைசியாக அதை நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. சிப்பிக்குமே இப்போ அந்த ட்ரைனிங் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த சிட்டு, டவுனு, ஸ்டே, அப்புறம் பார்க்கு, இது எல்லாமே ஞாபகம் இருக்குது. சிப்பி இப்பயுமே அதை கேட்பான். ஆனால் என்ன கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தானே கேட்க மாட்டான். நம்ம கொஞ்சம் சவுண்டாக சொன்னோன்னா கோபமாக இருக்காங்க நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்படின்னு சொல்லி உஷாராக கேட்பானா. நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தப்போ இந்த குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வரப்போ மூஞ்செல்லாம் பார்க்க கொஞ்சம் காமெடியாக ஆச்சு. நான் ஒரு பிக் இருக்கு, அந்த பிக்கு போடுறேன், அது பாருங்க காமெடியாக இருக்கும். உடம்புக்கும் காலுக்கும் தலைக்கும் சம்மந்தமே இருக்காது, ஒன்று ஒரு மாதிரி விதவிதமாக இருக்கும். ஆனால் கால் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், குட்டியாக இருக்கப்போ சிப்பி பாறைட்டாக இருக்கலாம். அது வளர தான் அந்த போன் வந்து அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகி ஹைட் ஆகும். சிப்பி வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 months வந்து ஒரு மாதிரி இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெச்சூராக ஆரம்பித்தான். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 5 months வந்து அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான், ரொம்ப விளையாடிட்டு இருப்பான். எதையாவது நம்ம கொஞ்ச நேரம் அவனை தனியாக விட்டு போக முடியாது, எதையாவது போய்ட்டு கடிச்சிட்டு. ஆனால் வந்து நல்லா தான் இருக்கும் அது பார்க்க. ஆனால் நமக்கே சில டைம் கோவம் வந்துடும் அவன் பண்ணுற சேட்டைக்கெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு 5 monthsக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 1 year இருக்குல்ல, அந்த 1 yearல ஃபுல்லாக விளையாட்டு தான். நம்ம நிறைய பேர் வந்து டாக் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்களே அப்படி தான் நினச்சோம். நாங்களே அப்படி நினச்சி தான் யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஏன்னா இது யார் வந்தாலும் கொலைக்க மாட்டுறான் அப்படின்லாம் நினச்சின்னு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் இந்த 1 yearக்கு அப்புறமா தான் அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இது நம்ம பிளேஸ் உள்ள யாரும் வரேன் பார்த்துக்கணும் அப்படின்ற மைண்ட்லாம் அவனுக்கு அதுக்கப்புறமா தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் வந்தாலும் இந்த பார்க்குறது, விளையாடுறது அந்த மாதிரி தான் இருந்தான். அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி மாறினான், கொஞ்சம் அக்ரெஷனாக மாறினான். சிப்பி வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்திங்க்கெலாம் எப்படி என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அடங்கவே மாட்டான். ஃபஸ்ட்டு டைம் குளிப்பாட்டுறப்ப அடங்கவே இல்லை. 2வது டைம் 3வது டைம்லாம் கொஞ்சம் அடம் பிடிக்கிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தான். அழுவான், போகணுன்றதுக்காக இழுத்துட்டு போவான். அந்த செயின் போட்டு வச்சுருந்தாலும் அதை இழுத்துட்டு புஷ் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 5-6 டைம்ஸ்க்கு அப்புறம் அவனுக்கு செட் ஆயிடுச்சு. அவனுக்கு எப்படின்னா அந்த ஸ்டார்டிங் அந்த தண்ணி ஊற்றுறப்ப தான் ஒரு மாதிரி இருக்கும். அந்த தண்ணி ஊற்றி இது பண்ணிட்டோன்னா அப்படியே நின்றுட்டுருப்பான். அவனை எவ்வளோ நேரம் தேய்ச்சிட்டு இருந்தாலும் அப்படியே நின்றுட்டுருப்பான். அப்புறம் அந்த துடைக்கிறப்ப அந்த டவல் வந்து அவனை என்ன பண்ணுமோ தெரில, அந்த டவலை ஓப்பன் பண்ணி அவனை துடைக்கிறோன்ட்டு இது பண்ணுறப்ப அந்த துணியை பிடிச்சி இழுத்து விளையாடிட்டு இருப்பான். சிப்பிக்கு வந்து துடைக்கிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், மாஸ்க் போட ஆரம்பித்தோம். மாஸ்க் போட்டு துடைக்கிறப்ப ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருப்பான். ஆனால் மாஸ்க் போட்டாலுமே அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த மாஸ்க்கை எப்படியாவது அவுத்துட்டு அந்த டவலை பிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக அந்த இது பண்ணிகிட்டே இருப்பான். அந்த துடைக்கிறப்ப தான் சிப்பி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்ற டைம்லாம் வந்து நார்மலாக தான் இருப்பான். அப்புறம் இந்த சிப்பி பாரு அக்கௌண்ட் எப்படி ரீச் ஆச்சுன்னா, நாங்கள் சிப்பி வாங்கி ஒரு 6 months அந்த மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நாங்கள் ஃபோட்டோஸ் போட்டுட்டு தான் இருந்தோம். ஆனால் அவ்வளோவா போட மாட்டோம். எப்போயாவது ஒரு டைம் ஃபோட்டோ, ஒரே ஒரு ரீலோ என்னமோ போட்டிருந்தோம். அப்போ எதுவுமே அவ்வளோ ஒரு 6 months ஆச்சு. அதுக்கப்புறம் 1 year கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது இல்லை. 6 monthsக்கு அப்புறம் நாங்கள் போஸ்ட்டை போடுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல, அப்படியே விட்டுட்டோம். சரி மறுபடியும் போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறப்ப ரீல் ஃபஸ்ட்டு போட ஆரம்பித்தோம். ரீல்ஸ் போடப்போ கொஞ்சம் ரீச் கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஒரு 1000 இருந்தது, 2000 வியூஸ் போச்சு. சரி கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். ரீலும் போடுவோம், போஸ்ட்டும் போடுவோம். கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரே ஒரு ரீல் வந்து ஏதோ ஒரு ரீல் இந்த சினிமா டைலாக் போட்டு ஏதோ பிஜிஎம்லாம் வச்சு ஒரு ரீல் என்னமோ போட்டோம். அது செம்ம ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அந்த டைமில் அங்கே குளிக்கிறப்ப சிப்பியை வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ சிப்பி என்ன பண்ணால், அந்த காம்பவுண்ட் வாலில் வந்து கை வச்சு நின்றுட்டுருக்கப்போ அந்த காம்பவுண்ட் வால் ஹைட்டுக்கு சிப்பி இருப்பான். அந்த ரீல் தான் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. 13 million வியூஸாக என்னமோ போச்சு அந்த ரீல். நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் என்ன கேட்குறீங்கன்னா, சிப்பி எப்படி மசில்டாக இருக்கான், ஹைட்டாக இருக்கான் அப்படின்னு. சிப்பியை வந்து நாங்கள் சின்னதில் அப்பத்துலேருந்தே வந்து நல்லா விளையாட வைப்போம். விளையாடி அவனா டயர்டாகி போகிற அளவுக்கு அந்த மாதிரி தான் வச்சுப்போமே.
ஸோ ஈவினிங் ஆனால் என்ன பண்ணுவோம், ஸ்டிக் இருக்கும்ல, நார்மலான ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்கோட எண்டில் ஒரு கிளாத்தை கட்டிட்டு நம்ம அந்த கிளாத்தை கீழே அவனுக்கு படுற மாதிரி 50% அவன் பிடிக்கிற மாதிரியே இருக்கணும், அவன் 50% பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம ஒரு சென்டராக நின்றுட்டு அந்த ஸ்டிக்கை வச்சு இப்படி இப்படி சுற்றிட்டே இருந்தோன்னா போதும். அவன் அதை பிடிக்க ட்ரை பண்ணுறான்ல, அப்போ ஓடி ஓடி டயர்ட் ஆகிடுவான். அந்த மாதிரி விளையாடிட்டு எப்போவுமே விளையாடிட்டு தான் இருப்பான் சிப்பி. ஆனால் ஆஃப்டர்நூன் டைம்லாம் வெயிலாக இருக்குன்றதுனால தூங்கிடுவான். இந்த ஈவினிங் ஒரு 4 o'clock ஆனால் போதும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவான். நம்ம வெளியே போனாலே நம்மளுக்கு அடித்து விளையாட கூப்பிட்டுருவான். ஸோ அந்த டைம்லலாம் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்டே இருந்தோன்னா அவனுக்கு விளையாடினானா கொஞ்சம் டயர்டாகினானா போய் படுத்துருவான். நம்ம மோஸ்ட்டாக நல்லா விளையாட வச்சாலே வந்து நார்மலாக அந்த டாக் என்ன ஹைட் வருமோ, நார்மலாக அந்த டாகுக்கு என்ன மசில் இருக்கோ அதுவே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம விளையாடாமல் அவங்கள பார்த்துக்காம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அப்படியே விட்டாலே அவங்க சாப்பிட்டு ஒரே இடத்துலையே படுத்துட்ருக்காங்க, ஒரே இடத்துலையே சுற்றி வந்துட்டுருக்காங்கனாலே அது ஒரு மாதிரி கொஞ்சம் குண்டாகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டாகுக்கு நார்மலாகவே உடம்பு இப்படி தான் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் விளையாட வைக்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது பார்க்க. சிப்பிக்கு நாங்கள் பண்ணதுலேயே ஈஸியான ட்ரைனிங் என்னென்னா வாட்ச் ட்ரைனிங் தான். நாங்கள் சும்மா யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன கமெண்ட் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு வீடியோவில் வாட்ச்ன்னு சொன்னாங்கன்னா போயிட்டு யார் வந்திருக்கா, யார் இருக்கா, எதாவது நடக்குதா அப்படின்னு போய் பார்க்கணும். ஸோ அந்த கமெண்ட் நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு அது சொல்லிக் கொடுக்கணுன்னுலாம் பண்ணல. நாங்கள் சும்மா சொன்னோம் வாட்ச் 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 அப்படின்னு சொன்னோம். அவனுக்கு அந்த சவுண்ட் வந்து நோட் பண்ண ஆரம்பித்தான். ஏதோ சொல்கிறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு, ஆனால் என்னன்னு தெரில. ஆனால் அவனுக்கு வந்து நாங்கள் வாட்ச்ன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் எட்டி பார்ப்போம். எட்டி பார்க்குறப்ப அவனும் எங்கள் கூட வந்து அந்த செவத்து மேலே ஏறி பார்க்குறது இது மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தான். அப்புறமா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது. வாட்ச்னா வந்து நம்ம வெளில போய் பார்க்கணும், யார் வந்திருக்கான்னு பார்க்கணும், வாட்ச்ன்னு சொன்னால் போதும் அவன் போய் பார்ப்பான். ஸோ இதுதான் நாங்கள் சிப்பிக்கு அந்த ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காமன்ட்டு சொல்லிலாம் கொடுக்கல, நாங்கள் சொல்லுவோம், அவன் போய் பார்ப்பான். அது அவனாக கற்றுக்கிட்டது தான். அவனுக்கு அந்த நேச்சராகவே அவனுக்கு அந்த வாட்ச்னா டக்குன்னு அந்த வெளில போய் பார்க்குறது இதெல்லாம் அவனுக்கு நார்மலாக பண்ணுவான் அவன். ஸோ இந்த கமெண்ட்டு ஈஸியாக இன்னும் செட் ஆகிடுச்சு அவனுக்கு. நான் இதை வந்து ஒரு ரீல் போட்டிருப்பேன். அவன் மேலே கை வச்சு தட்டிட்டு வாட்சுன்னா அவன் கரெக்டாக போயிட்டு பார்ப்பான். அந்த ரீல் நான் கூட நான் இதில் பின் பண்ணுறேன், இல்லைனா இந்த வீடியோலேயே ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோ பாருங்கள். வாட்ச் வாட்ச் ஸோ இது ஈஸியாக இருந்துச்சு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் டாக் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ட்ரைனிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சிப்பியை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். போன வீடியோவில் என்னால் இதெல்லாம் சொல்ல முடியலையோ அதெல்லாம் இப்போ சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் அப்பப்போ பார்க்குறப்ப எதாவது நடந்ததுன்னா நான் அதை அப்படியே சொல்கிறேன். பாருங்கள். பை.